ஜூன் 25, 1950வது வருஷம் 75,000 நார்த் கொரியன் சோல்ஜர்ஸ் 38 பேரலை நோக்கி படையெடுத்தாங்க. 38 பேரல்ன்றது யூஎஸ்ஆலையும் சோவியத் யூனியனாலையும் பிரிக்கப்பட்ட ஒரு பவுண்டரி லைன். சோவியத் யூனியன் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்த நார்த் கொரியா கம்யூனிஸ்ட் கண்ட்ரியாகவும், யூஎஸ்ஏ கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்த சவுத் கொரியா டெமோக்ராட்டிக் கண்ட்ரியாகவும் இருந்தது. நார்த் கொரியாவுக்கு ஆல்ரெடி சோவியத் யூனியன் அவங்களோட ட்ரூப்ஸ் அண்ட் மிஷினரிஸை கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க. இதில் சைனாவும் ஒன்று சேர்ந்து வேர்ல்டு வார் 3 ஸ்டார்ட் ஆகிடுன்ற பயத்தில் அமெரிக்கா இந்த வார் ஆரம்பித்த ஒரு மாதத்தில் அவங்களோட ட்ரூப்ஸை சவுத் கொரியாவுக்கு சப்போர்ட்டாக அனுப்பி வச்சாங்க. அன்னைக்கு ஆரம்பித்த இந்த பிரச்சனை இன்னைக்கு வரையும் போயிட்டுருக்கு. அது எப்படி ஆரம்பிச்சது, அந்த வாரில் இன்னும் என்னென்னலாம் நடந்ததுன்னு இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுப்போம் வாங்க. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஷிஃப்ட் வித் டெலிட். இந்த நார்த் கொரியா சீரீஸில் முதல் வீடியோவாக நார்த் கொரியா எப்படி உருவாச்சுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கான டாபிக் உள்ள போகும். வேர்ல்டு வார் 2ல் ஜப்பானோட சரண்டருக்கு அப்புறம் மஞ்சூரியா சைனா கிட்டேயே ஒப்படைக்கப்பட்டது. கொரியாவோட நிலைமை என்னன்னு அப்போ யாருக்குமே தெரியல. பேர்ல் ஹார்பர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் ஏஷியாவில் யூஎஸ்ஏ அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள ஒரு இடம் இருந்தால் இந்த மாதிரி தாக்குதல்களை தவிர்த்திருக்கலாம்னு, இல்லை பதிலடி கொடுக்கறதுக்காவது அவங்க மிலிட்ரி ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு இடம் தேவைன்னு நினச்சாங்க. கொரியா ஏஷியன் சூப்பர் பவர்ஸான ரஷ்யாவுக்கும் சைனாக்கும் ரொம்பவே பக்கத்தில் இருந்ததால் ஃபியூச்சரில் இவங்க கூட வார்க்கு போகிறப்ப ரொம்பவே குரூஷியலான இடமா இருக்கும்னு கொரியாவை கைப்பற்றுறதுக்கு யூஎஸ்ஏ திட்டம் போட்டாங்க. இதுக்காக கம்யூனிசத்தை வெறுக்கிற ஷிங்கம் ரீயை சவுத் கொரியாவோட பிரசிடென்ட் ஆக்குறதுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. சோவியத் யூனியன் கம்யூனிஸ்ட் சப்போர்ட்டரான கிம் இல் சங், அதாவது இப்போ நார்த் கொரியாவை ரூல் பண்ணிக்கிட்டு இருக்க கிம் ஜாங் உன்னோட தாத்தாவை நார்த் கொரியாவோட லீடர் ஆக்குறாங்க. அப்பயுமே நார்த் அண்ட் சவுத் கொரியாவுக்கு பார்டரில் சண்டை நடந்துகிட்டே தான் இருந்துச்சு. இது வார்னு கன்சிடர் பண்ணுறதுக்கு முன்னாடியே 10,000 சோல்ஜர்ஸ்க்கு மேலே இந்த பிரச்சனையில் இறந்துருக்காங்க. யூஎஸ் அண்ட் சோவியத் யூனியனுக்கு நார்த் சவுத் பிரச்சனையை தீர்த்து கட்டிட்டு இந்த நாட்டை முழுசாக கைப்பற்றணும்னு தான் எண்ணம். யூஎஸ்க்கு பார்டர் பிரச்சனையை தவிர இன்னொரு முக்கியமான காரணம் இருந்துச்சு. கொரியா முழுக்கவே சோவியத் யூனியன் கைக்குள்ளே போயிடுச்சுன்னா அது கம்யூனிஸ்ட் கண்ட்ரியாக மாறிடும். அப்போ இருந்த யூஎஸ் பிரசிடென்ட் ஹாரி ட்ரூமன் சோவியத் யூனியனை கொரியாவை கைப்பற்ற விட்டோம்னா இது போல பல நாடுகளை சோவியத் யூனியன் விழுங்க ஆரம்பிக்கும்னு சொன்னார். உண்மையாகவே சோவியத் யூனியனுக்கு கொரியாவை ஒன்றா இணைச்சி கம்யூனிஸ்ட் கண்ட்ரியாக மாற்றணுங்கிற எண்ணம் தான் இருந்துச்சு. டெமோக்ரஸிக்கும் கம்யூனிஸ்டுக்கும் நடக்க இருந்த போரில் யார்கிட்ட அதிக சப்போர்ட் இருக்கோ அவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு நினச்சாங்க. இந்த வார் தான் வேர்ல்டு வார் 3 ஸ்டார்ட் பண்ண போகுதுன்னு எல்லா நாடுமே பயந்தாங்க. ஆல்ரெடி வேர்ல்டு வார் 2ல் இந்த உலகம் நிறைய மக்களையும் மன நிம்மதியும் இழந்தது. இது முடிஞ்சு கொஞ்சம் வருஷம் கூட ஆகாமலேயே இன்னொரு வார் ஆரம்பிக்கிறத பார்த்த உலக மக்கள் ரொம்பவே நடுங்கி போயிருந்தாங்க. யூஎஸ்ஏவோட சப்போர்ட் இருந்துமே சவுத் கொரியாவுக்கு நார்த் கொரியா ஃபோர்ஸஸை எதிர்கொள்றதுக்கு ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா நார்த் கொரியா கிட்ட சோவியத் யூனியனோட வெப்பன்ஸும் வேர்ல்டு வார் 2ல் ஜெயிச்ச சோவியத் ஜெனரல்ஸோட பிளான்ஸும் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நார்த் கொரியன் சோல்ஜர்ஸ்க்கு இந்த வாரில் ஜெயிக்கணுன்ற வெறி அதிகமாகவே இருந்துச்சு. எளிதாக சொல்லணும்னா சவுத் கொரியா கிட்ட ட்ரைனிங்கும் இல்லாமல் மன தைரியமும் இல்லாமல் இருந்துச்சு. சண்டை நடக்கிறப்ப யூஎஸ் சோல்ஜர்ஸை விட்டுட்டு சவுத் கொரியன் சோல்ஜர்ஸ் பயந்து ஓடிடுவாங்க. யூஎஸ்ஏ சவுத் கொரியாவுக்கு போரில் ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் வந்தாங்க. ஆனால் நடக்கிற சண்டையில் இழப்பு என்னமோ யூஎஸ்க்கு தான் அதிகமாக இருந்துச்சு. இதனால் யூஎஸ் ட்ரூப்ஸ் யாருமே எதிர்பார்க்காத தாக்குதலை செஞ்சாதான் இந்த வாரில் ஜெயிக்க முடியும்னு நினச்சாங்க. நார்த் கொரியா ஆல்ரெடி சவுத் கொரியாவில் பாதி இடத்த கேப்சர் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு ரிசோர்ஸஸ் அண்ட் ஃபுட் அந்த சப்ளை லைனை உடைக்கலாம்னு யூஎஸ் நினச்சாங்க. இன்சான் அப்படின்ற கடலோர இடத்துல ஃபோர்ஸஸை இறக்கி நார்த் கொரியா சோல்ஜர்ஸோட சைடில் இருந்து அட்டாக் பண்ணலாம்னு திட்டம் போட்டாங்க. சோவியத் யூனியன் நார்த் கொரியாவுக்கு ஆல்ரெடி இந்த இடத்த பற்றி எச்சரிக்கை கொடுத்துருந்தாங்க. ஆனால் கிம் இல் சங் இந்த இடத்த பற்றி பெருசாக கண்டுக்கல. ஏன்னா இன்சான் பகுதி பெரிய பெரிய மலைகளும் மோசமான கடல்களும் கொண்டதால் இங்கே தரையிறங்குறது சாத்தியமில்லாத விஷயம்னு கருதுனாங்க. ஆனால் முடியாததை முடிச்சு காட்டினாங்க யூஎஸ் ட்ரூப்ஸ். அவங்க நினச்ச மாதிரியே சைட்ல இருந்து அட்டாக் பண்ணுற யுக்தி கை கொடுத்துச்சு. நார்த் கொரியா சியோலுக்கு தள்ளப்பட்டாங்க. அங்கே நடந்த போரில் நார்த் கொரியன் தோத்தாங்க. அதுலேருந்து வெறும் 30,000 நார்த் கொரியன் சோல்ஜர்ஸ் மட்டும்தான் தப்பிச்சு பார்டரை தாண்டி போனாங்க. இப்போ யூஎஸ்ஏ நார்த் கொரியாவை கேப்சர் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்ல தருணம் இருந்துச்சு. சோவியத் யூனியன் லீடரான ஸ்டாலினுக்கு இது ரொம்பவே கோவத்தை உண்டாக்குச்சு. அதனால் இந்த தோல்விக்கு காரணமாக இருந்த ஜெனரல்ஸை அவர் கொன்னாரு. ஆமாம், ஹிட்லர் மாதிரியே அவரும் ரொம்பவே மோசமான சர்வாதிகாரி தான். அவங்கள பற்றி ஃபியூச்சரில் நம்ம சேனல்ஸில் வீடியோஸ் கண்டிப்பாக வரும். கொரியாவை சோவியத் யூனியனும் யூஎஸ்ஏவும் உரிமை கொண்டாடிட்டு இருந்த அந்த நேரத்தில் அவங்க பக்கத்து கண்ட்ரியான சைனா என்ன பண்ணிட்டு இருந்துச்சுன்ற கேள்வி வருதுல்ல. சைனா வேர்ல்டு வார் 2ல் மோசமான விளைவுகளை சந்திச்சுது. அதனால் அவங்களோட மிலிட்ரி பவரும் ரிசோர்ஸும் ரொம்ப கம்மியாக இருந்தது. இருந்தாலும் சைனா யூஎன் அசம்பிளியில் அவங்க நாட்டுக்கு சேதம் எதுவும் ஏற்பட்டால் கொரியன் வாரில் நாங்களும் ஈடுபடுவோம்னு எச்சரிச்சிருந்தாங்க. யூஎஸ் சைனாவை இந்த வாரில் இழுத்து விட்டுறக்கூடாதுன்னு நினச்சாங்க. ஏன்னா
அவங்க இன்வால்வ் ஆனா சோவியத் யூனியனும் கொரியாவும் ஒன்று சேர்ந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸை கைப்பற்றி காம்யூனிசத்தை பரப்புவாங்கன்னு பயந்தாங்க. அவங்க பயந்த மாதிரியே சைனா இந்த போர்ல கலந்துக்கிட்டாங்க. ஸ்டாலின் சைனாவோட லீடரான மாவை சந்திச்சு அவங்களுக்குள்ள நிறைய ஒப்பந்தங்களை போட்டுக்கிட்டாங்க. சைனா 2 லட்சம் ட்ரூப்ஸை அதிரடியா நார்த் கொரியாக்குள்ள இறக்குனாங்க. சைனீஸ் ட்ரூப்ஸ் வந்ததால யூஎஸ் ட்ரூப்ஸால நார்த் கொரியாக்குள்ள ஈஸியா போக முடியல. ஒரு கட்டத்துல என்ன ஆச்சுன்னா யூஎஸோட 8th கேவல்ரி ரெஜிமெண்ட்டை 4 பக்கமும் சைனீஸ் ட்ரூப் சுத்தி வளைச்சாங்க. 30,000 அமெரிக்க சோல்ஜர்ஸ் 1,20,000 சைனீஸ் சோல்ஜர்ஸ் கிட்ட இருந்து தப்பிக்க மலைகள்ல ஒளிஞ்சுக்கிட்டாங்க. சைனீஸ் ட்ரூப்ஸோட ஆர்டர் என்னன்னா யூஎஸ் சோல்ஜர்ஸ் எல்லாரையும் தீர்த்து கட்டுறது தான். பட் மோசமான வெதர்னால 17 நாட்கள் அவங்கள கண்டுபிடிக்க முடியாம சைனீஸ் திணறினாங்க. எவென்ச்சுவலி அவங்கள கண்டுபிடிச்சாலும் யூஎஸ் மெரின் ட்ரூப்ஸ் இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. அவங்க கூடவே பிரிட்டிஷ் ஃபோர்ஸஸும் வந்து சேர்ந்தாங்க. இவங்களோட இன்வால்மெண்டால 20,000 சைனீஸ் கொல்லப்பட்டாங்க. இது அமெரிக்கா அண்ட் பிரிட்டிஷோட போர் தந்திரமும் யுக்தியும் தான் காரணம். 30,000 ட்ரூப்ஸையும் பத்திரமா 38 பேரலை தாண்டி கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. இதுதான் கொரியாவோட மோசமான போருக்கு ஒரு முடிவு கொண்டு வந்ததுன்னே சொல்லலாம். பிரிட்டனோட இன்வால்மெண்ட்டை பார்த்த சைனா பின்வாங்கினாங்க. யூஎஸும் 3rd வேர்ல்டு வாரை தவிர்க்கணும்ன்ற காரணத்தினால சமாதான பேச்சுவார்த்தைக்கு ஒத்துக்கிட்டாங்க. 2 வருஷம் பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் ஜூலை 27, 1953 வருஷம் ஆர்மிஸ்டிஸ் ஒன்று சைன் பண்ணாங்க. இதுல 2 தரப்பினருக்கும் இடையே சீஸ்ஃபயர் கொண்டு வந்தாங்க. கொரியாவை முழுசா கேப்சர் பண்ணணும்ன்ற எண்ணம் சோவியத் யூனியனுக்கும் யூஎஸ்க்கும் நடக்காமே போயிடுச்சு. இன்னைக்கும் நார்த் கொரியாவுக்கும் சவுத் கொரியாவுக்கும் பிரச்சனை போயிட்டு தான் இருக்கு. ரஷ்யாவும் சைனாவும் நார்த் கொரியாவுக்கு இன்னுமே சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு வெப்பன்ஸ் வாங்க ஹெல்ப் பண்றதுல இருந்து நிறைய டெக்னாலஜிஸை நார்த் கொரியாவுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டும் இருக்காங்க. இதனால யூஎஸ்க்கு நார்த் கொரியா மிகப்பெரிய அச்சுறுத்தலாகவே இருக்கு. நார்த் கொரியாவில் யூஎஸை வெறுக்கிறதுக்காக பொய்யான கதைகளையும் அவங்க நாடு முன்னேறாமல் இருக்கிறதுக்கு காரணம் யூஎஸ் தானும் சொல்லி அவங்க மனசுல யூஎஸ் மேல வெறுப்பை உண்டாக்குறாங்க. இதனால நார்த் கொரியா யூஎஸ்க்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருக்கு. பிரசிடென்ட் தேர்மன் சைனா பின்வாங்கினதுக்கு அப்புறம் என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு முன்னேறி கொரியாவை கைப்பற்றி இருந்திருக்கிறோம்னு நினைக்கிறவங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது மாதிரி நார்த் கொரியாவை பத்தி நிறைய சுவாரஸ்யமான வீடியோக்களை டெய்லி பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.